கரம் எழுந்த வண்ணமாக இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரை புகழவும், ஆண்டவரின் வார்த்தையை கேட்கவும் ஆண்டவர் இந்த இடத்திலே கூட வைத்திருக்கிறார். எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க, கிருபையின் தேவனா இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி, மாறாத தேவனே உமக்கு நன்றி, கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால் இந்த இடத்தை மூடுகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க மாறாதவர், நீங்க பேர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கிறீங்க, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னவர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் எதிர்த்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுகிற நாளா இருக்கிறது இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord. தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படத்தக்கதாக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியினால் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த இடம் நிரம்பத்தக்கதாக கர்த்தாவே கிருபை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஜீவன் உள்ளவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர. எங்களை நேசிக்கிறவர் நீங்க தான், நேசிக்கிறவர் நீங்க தான், மகிமை ராஜா நீங்க தான். Thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் இந்த ஆராதனைக்காக ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம், ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படத்தக்கதாக, தேவ வல்லமை இறங்கி வரத்தக்கதாக, தேவ அபிஷேகம் கண்டவிக்கப்படத்தக்கதாக, எல்லா சோர்வின் பலவீனங்கள் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரப்பப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகார இருளின் சக்திகளுக்கு இடமில்லை, பொல்லாத கிரிகைகளுக்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனப்பாட்டை குழப்புகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். மனம் இறங்கி அற்புதத்தை செய்வீராக, இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் வார்த்தை பரத்திலிருந்து இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தேவனாய் இருக்கிறபடியினால், நீங்க மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக தேவனின் சித்தம் இந்த இடத்திலே நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமென். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். நான் வரும் அளவும் இந்த காரியத்தை, திருவிருந்த காரியத்தை ஆண்டவர் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டு வந்திருக்கிறார். கட்டளையிட்டு வந்து ஆண்டவர் கிரிகைகளை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த நாளிலே ஒரு பாக்கியம் உள்ளவர்களாய், பாக்கியவதியர்களாய் இந்த இடத்திலே இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று வேதம் ஆண்டவர் சங்கீதக்காரன் இப்படியாய் தேவனின் எப்படி துதிக்க வேண்டும் என்று அவன் சொல்லியிருக்கிறான். நாங்கள் கர்த்தரின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். நன்றியுள்ளவர்களாய் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும். நன்றி சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா என்ற பாடலை பாடுவோம் எல்லாரும். Thank you Jesus. என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சொல்வோம் எல்லாரும். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் நினைத்து பாடணும். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு பாடும்போது தேவனின் பிரசன்னம் உங்களை நிரப்ப தக்கதாக கர்த்தர் கிருபை செய்கிறவராய் நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தவர், அதிசயம் செய்ய போகிற தேவனை நினைத்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். அடக்கமே கேட்டதமே, அடக்கமே அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா,
நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாவியானவர் கிரியை செய்யும்படியாக நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி எல்லாரும் சொல்லுவோம். Thank you Lord, thank you Father, in the name of Jesus. தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதால் தேவனே உம் பிள்ளைகள் நன்றி சொல்லி சொல்லி துதிக்கும் போது நன்மைகள் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லி தேவனை ஏற்றுவோம். நன்றி சொல்லி நன்றி நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா ராஜாவே. தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் நிரப்பட்டும் in the name of Jesus, நிரப்பட்டும் in the name of Jesus, நிரப்பட்டும் in the mighty power of the Holy Ghost. Jesus name, mighty God. Thank you Lord, thank you Lord. இயேசு ராஜா, thank you Lord. நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை ஏற்றி தேவனை நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, இவ்வளவு நாளும் ஆண்டவரே 10 மாதம் எங்களை சுமந்து வந்து அதற்காக ஸ்தோத்திரம். 11வது மாதத்திலே இந்த இடத்திலே கொண்டு வந்து அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி என்று வாயை விரிவாய் திறந்து சொல்லுங்க. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 10 மாதம் ஆண்டவரே கண்மணி போல நடத்துனீங்க, கண்மணி போல நடத்துனீங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிரிகைகளை செய்தீங்க, கிரிகைகளை செய்ய போறீங்க. புது மாதத்திலே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise him, praise him. அவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். கர்த்தரையே துதிப்போம் துதிப்போம். thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே நாம மகிமைப்படட்டும், உம் சித்தம் இந்த இடத்திலே நடக்கட்டும். தேவனின் நோக்கம் நிறைவேறட்டும், தேவனின் நாம மகிமைப்படத்தக்கதாக தேவ சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்தில் தேவனின் மகிமையை போல ஒரு மேகத்தை போல மூடி இருக்கிறபடியினால் கர்த்தரின் கரம் எங்களை நடத்த போகிறது. புயமே இதை செய்ய போகிறது, தேவனின் கரமே இதை செய்ய போகிறது. தடைகள் நீக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். துதிக்கும் போது நன்றி சொல்லும் போது எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்தில் இருக்க முடியாது, கவலைகள் இருக்க முடியாது, பாரங்கள் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே மை துதிக்கிறோம், கர்த்தாவே மை துதிக்கிறோம், கர்த்தாவே மை துதிக்கிறோம். சங்கீதக்காரர் இப்படியா சொல்கிறார், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் அப்பா.
துதிப்பேனப்பா, துதிப்பேனப்பா. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் என்னை பேர் சொல்லி அழைத்தவர், நீங்க தான் என்னை அபிஷேகம் பண்ணினவர், நீங்க தான் இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினவர். என் தலையை கொம்பையை என்னை உயர்த்துகிற தேவன், அபிஷேக நதியால் பாய்ந்து வருகிற அந்த தேவ கிருபையினால் என்னை நிரப்பும் நிரப்பும் ஆண்டவரே. அந்த பரத்தில் இருந்து ஒரு வல்லமை இறங்கட்டும், பரத்தில் இருந்து ஒரு நதி வந்து புறப்படட்டும், என் இருதயத்தை நிரப்பட்டு, என் சிந்தையை நிரப்பட்டு. ஓ ஜீசஸ், ஜீசஸ், mighty God, mighty God, mighty God, mighty God, mighty God. அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவர், வாக்கு தத்தம் சொன்னவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு ராஜா. அவர் இயேசு ராஜா, நேற்றும் என்றும் என்று மாறாத கர்த்தராய் இருக்கிறவர். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் வாக்கும் கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறவர். தேவன் உனக்கு முன்பாக விழுந்து விட்டு எரியத்தக்கதாக, அது பாய்ந்து உன்னை அழிக்கத்தக்கதாக செயல்பட்டாலும் அது நெல் என்று சொல்லும் போது கர்த்தர் அதை ஆண்டவரே கூயலாய் நிற்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவர், மாற்றுகிறவர். உன்னை அழைத்து போட எந்த சக்தியாலும் ஓ முடியாது, முடியாது, முடியாது. உன்னை கவலைப்படுத்த எந்த சக்தியாலும் அது முடியாது. நீ துதிக்கிறவனாய் இருந்தால், துதிக்கிறவனாய் இருந்தால் எரிகோ மதிலை விழுத்தினது போல எந்தெந்த கிரியைகள் உனக்கு தடையாய் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர், அதை விழுத்தி நிர்மூலமாக்கி போடுகிறவர். நீ துதிக்கிறவனாய் மாறணும், துதிக்கிறவர்களாய் மாறணும். இந்த சபை துதிக்கிறதாய் மாறணும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அது முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணும். முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணும். உண்மையே உமக்கு பிரியமானதை செய்ய இது அர்ப்பணிப்போடு பாடணும், அர்ப்பணிப்போடு பாடணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம், நீரே என் தேவர் என்ற பாடலை எல்லாரும் ஒருமனப்பட்டு முழு இருதயத்தோடு தேவனை துதிப்போம். பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்வோம். பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஏக சம்பமே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மறுபடியும் ஏக சம்பமே, அக்னி சம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. அந்த நிலம் தாவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில்
சிகரமே ஆறுயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே அன்பின் சிகரமே ஆறுயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே உமக்கு பிரியமானது. சொல்லுங்க, அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார், அற்புதம் செய்ய போறார். அதிசயமாய் உங்களை நடத்த போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அற்புதமாயும் அதிசயமாயும் நடத்தினார், ஆண்டவர் உங்களையும் அப்படி நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, அறிக்கையில தேங்க்யூ லார்ட். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே அக்கினி சம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. மேக சம்பமே அக்கினி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. பிரியமானதை சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். எனது காற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு காற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே அக்கினி சம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. மேக சம்பமே அக்கினி சம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை நீ நடத்தும், என்னை உம் சித்தத்தின்படி என்னை நடத்தும், என்னை வணங்கருளும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை நடத்தணும். நீங்க தான் நல்ல போதகராக இருக்கிறீங்க, நீங்க தான் நல்ல மேய்ப்பராக இருக்கிறீங்க. நான் எதை செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி பேசணும், எப்படி காரியங்களை செய்யணும் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார், எனக்கு கற்றுத்தார், கற்றுத்தாரும் ஆண்டவரே கற்றுத்தாரும். சௌரிமான் தனா ஹோசேண்டினே லமந்துடா ஷலமந்துடா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உங்க பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்புவதாக, தேவ சித்தம் இந்த இடத்திலே நடப்பதாக, தேவ
ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக தேவனே உன் பிள்ளைகளை நீங்க நினைவு கூறுங்க. இந்த பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஆளுகை செய்யும்படியாக தேவ நோக்கம் நிறைவேறும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. நீங்க தான் பேசும் தேவனா இருக்கிறீங்க. நீங்க தான் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. மாறாத தேவனா இருக்கிறீங்க. மறவாமல் எங்களை நினைக்கிற தேவனா இருக்கிறீங்க. அற்புதங்களும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவனே, உம்மையை நடத்தும், எங்களை நடத்தும். நீர்தானங்களை நடத்தணும். நீர்தான் உங்கள் தேவனா இருக்கிறீர். நீர்தான் எங்கள் தேவாதி தேவனா இருக்கிறீர். நீங்க தானங்களை போதிக்கிறவரா இருக்கிறீர். நீரே மெய்யான தேவனா இருக்கிறீர். நீரே என் தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. நீரே என் தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகும் போது ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களோடு நீ பேசுவீராக. ஒவ்வொரு இருதயங்களோடும் கர்த்தர் இடைப்படுவீராக. நீ பேசும் தேவனாய் இருக்கிறபடியினால் கர்த்தா இந்த இடத்திலே பேசுவீராக ராஜா. தேவனின் சித்தத்தை இந்த இடத்திலே காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தேவ பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு உன் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தா. நீர் மரத்தில் இருந்த அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே வருவதால், இயேசுவின் நாமத்தினாலே வரத்தக்கதால் கர்த்தர் கிருபை செய்யும், வழி நடத்தும், எங்களோடு பேசும், வழி நடத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்த வண்ணமாக, யாவரும் அமர்ந்த தேவ பிரசன்னத்தில் அமர்ந்த வண்ணமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord Jesus Christ, we welcome you and wish you. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். Our God never changes, yesterday, today and forever. அவர் பேசும் தேவனாய் இருக்கிறார். He is a God who speaks to us. பேசும் தேவனாய் இருக்கிறபடியினால் அவரை பேசுகிறதை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். Because he is a speaking God, we need to seek that he needs to speak to us. அவர் பேசி நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். Through his word, he comforts us and cares for us. அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியினால், because he is a living God, நாம் ஜீவனுள்ளவர்களைப் போல தேவனின் வசனத்தை அங்கு கேட்க வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். we should also be as a living spirit, holding an ears open to listen to his words. யோபு In Job 37வது அதிகாரம், in chapter 37, யோபு 37வது அதிகாரம், Job chapter 37, 5வது வசனம். verse 5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God thundereth marvelously with his voice. Great things doeth he, which we cannot comprehend. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். God thundereth
marvelously with his voice. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று இப்போ வேத வசனத்தில் பார்க்கிறோம். We are looking into this verse that great things doeth he which we cannot comprehend. இந்த காரியத்தை யோபுவுக்கு யோபுவின் சிநேகிதன் சொல்லுகிறான். This thing is said to Job by his friend. யோபுவின் சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாம் முடிந்தது என்று இருக்கும்போது சிநேகிதன் வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான். In Job's situation, when things are almost done and over, his friend is telling this verse to him. தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். God will do things marvelously. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன் என்று யோபுவின் சிநேகிதன் நினைப்பூட்டுகிறார். His friend is reminding Job on this situation that he is capable of doing things that we cannot comprehend. இப்போ பாருங்க குமுற பண்ணுகிறார் என்றால் Here it says God will suffer us because. அப்ப திண்டர் ரெண்டு அசைவு வருகிறது பாருங்க. Here there is a small shake happening here. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவு வரணும் என்றால் தேவனை நீங்கள் முழுமையாய் நம்பும் போது தேவனை சார்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஒரு அசைவையும் தேவன் ஆச்சரிய விதமாய் கொண்டு வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். When you are seeking God and let him do your things according to him, there will be greater things happening in your life. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர், அன்றும் செய்தவர், இன்றும் செய்ய வல்லவராயிருக்கிறார். He can do things which we cannot comprehend, and he has done things in the past and also will be doing today. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். Because he is the God who never changes, yesterday, today and forever and every time. பாருங்க இந்த ஐரோப்பா தேசத்துல பாருங்க வெதரை பார்க்கும்போது அப்படியே திடீரென்று மாற்றங்களை கொண்டு வரும் பாருங்க. When we look at the nations of European, when you see the nation, the weather changes drastically. அதே போல ஜனமும் இந்த ஐரோப்பா தேசங்களிலே அப்படியே திடீரென்று மாறுகிறவர்களாயிருக்கிறார்கள். Also the nation people also change then and there drastically. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் செயல்களில் வல்லவராயிருக்கிறார். Our Lord Jesus Christ, yours and mine, will never change, and he is the same yesterday, today and forever. 14வது வசனத்துல பாருங்க. Let's look into verse 14. இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். Hearken unto this, O Job, stand still and consider the wondrous works of God. யோபு இதற்கு செவிகொடும். Hearken unto this, O Job, தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் என்று சொல்லுகிறான். it says, stand still and consider the wondrous works of God. அதை தியானித்து பாரு. When you meditate this, அவர் செய்த காரியங்களை நீ தியானித்து பாரு. it says that you need to recollect what God has அவர் done. உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில ஆச்சரியமான காரியங்களை செய்தாரே, அந்த ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரு யோபுவே என்று நண்பன் சொல்லுகிறான். His friend is telling to Job that whatever God has done in your life, in your family, you should recollect this situation now. இந்த காலத்துல பாருங்க நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்மைகளை பெறாதவர்கள் போல சிலையை போல செயல்படுகிறார்கள் பாருங்க. In this generation, people are receiving the blessings but acting like that they have not received anything as a statue. எவ்வளவு நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெறுகிறோமோ அதை விட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும் என்றால் தேவன் செய்த அந்த ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் தியானிக்கும் போது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது, துதிக்கும் போது அப்படியான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். When you praise and worship God for each and everything God has done in your life, he is capable of doing even greater things that you cannot imagine. பாருங்க கைகளை தட்டி தேவனை துதித்து தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கும் போது நன்மைகள் பெருகிறதா இருக்கிறது. When you sing praises with your hands and with your mouth, lot of good things will happen in your life. ஆண்டவர் பரத்திலிருந்து காற்றை அனுப்புகிற அவரின் சுவாசமாய் இருக்கிறது. When God sends his breeze from the heaven, தெற்கே இருந்து சூறாவளியை ஆண்டவர் உருவாக்குறார். from the south he is sending a storm. வடகாற்றினால் குளிரை உண்டாக்குகிறார்.
He is also releasing the coldness. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். Through his breath, he is sending the cold. ஆண்டவர் தான் அந்த காரியங்களை செய்கிறார். God is only doing these things. ஆண்டவர் எந்தெந்த திசையில் இருந்து வருகிறது பாருங்க, அதற்கேற்ற விதமாய் ஆண்டவர் காற்றை அனுப்புகிறார். God is sending his wind from all the directions. சில வேளை காற்று மெல்லிய விதமாய் வீசும்போது அது நல்லதாய் இதமையாய் இருக்கும். When the breeze comes very lightly, it seems very pleasant. உறைந்து போகும்போது அது குளிரை உண்டாக்குகிற காற்றாய் இருக்கிறது. When it is so cold, you will feel shivering. மழையும் காற்றும் அடிக்கும் போது பாருங்க, ஒரு விதமான காரியங்கள் நடக்கிறது. When there is rain and also winding, it will be very, very cold. ஐயோ, உள்ளுக்க இருந்தா நலமாய் இருக்குமே, வெளியே வந்துட்டனே, காற்றும் மழையும் அடிக்கிறதே என்று சொல்ல தோன்றும். We might think inside, we should stay inside home when there is a wind and rain together. அங்கு மேகங்கள் அங்கு அசைந்து கொண்டிருக்கும். When we see clouds are also moving across. அது டார்க்காய் இருக்கும் பாருங்க, இருளாய் இருக்கும் சில வேளையில. When the clouds are also dark because of the rain. அது மேகம் பெருசு போல விரிந்திருக்கிறது போல தோன்றும். The sky would be covered with the dark clouds. சில வேளை மேகம் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் காணப்படும். When we see the clouds are also giving light to us. அது தேவனால் மாத்திரம்தான் அந்த காரியங்கள் நடக்கிறது. These things happen only because of the God. ஆண்டவர் அப்படியான செயல்களில் வல்லவராய் இருக்கிறார். A God is doing greater things like this. சில வேளை இன்னும் சூறாவளி காற்று வரும்போது நாம் நினைக்க கூடும், ஏன் இது காரியம் இப்படி சம்பவிக்கிறது என்று. சில வேளை அது தண்டனையாய் இருக்கும் என்று யோபு புத்தகத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். 37வது அதிகாரத்தில் அதெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. அது தண்டனையாகவும் அனுப்புகிறார் கர்த்தர். In chapter 37 in Job, it is also, you should read at home. It is said that when there is a windy storm, it could also be a punishment to us. அதான் 13வது வசனத்தை வாசிங்க. Let's see in verse 13. தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். He caused it to come, whether for correction or for his land or for mercy. மூன்று காரியங்கள் இதிலே குறிப்பிடப்படுகிறது. தண்டனையாகவும் உபயோகமாகவும் கிருபையாகவும் தேவன் அனுப்புகிறார். Three things are denoted here. It can be for correction, for his land or for mercy. தேவனின் கிருபையினால் நாம் நிலை நிற்கிறோம். Because of his grace we are standing here. தேவனின் அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் பெறத்தக்கதான பிள்ளைகளாய் தேவன் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். Because of his blood we've been cleansed and corrected, and through that we are standing here today. அப்போ தண்டனை வர முன்பதாக நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் சீர் பொருந்த வேண்டும். Because before the correction happens, we should repent and seek God. அதான் தேவன் ஆச்சரியமான அதிசயங்களை செய்யணும் என்றால் தேவன் பக்கத்திலே நாம் நெருங்க வேண்டும். If you want God to do wondrous works in your life, you should stay close to God. ஆச்சரியமான காரியங்களை பற்றி நாங்கள் தியானிக்க போகிறோம். Let's look into here about wondrous actions of the God. தேவன் எப்படி நம்மை ஆச்சரிய விதமாய் அவரின் சமூகத்திலே ஒளிக்கு வர வைத்தார். How God brought us into the light through his wonderful works. 1 பேதுரு In 1 Peter 2வது அதிகாரம் chapter 2 9வது வசனம். verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that he should shew forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. பாருங்க, ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய என்று சொல்லப்படுகிறது. ஆச்சரியமாகத்தான் நம்மை இந்த இடத்துல தேவ பிள்ளைகளாய் கூடி வர அழைத்திருக்கிறார். Here it is told, you are brought into the marvelous light out of darkness. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சவுலாய் இருக்கும்போது எப்படி அந்த மனுஷனை தொட்டார் என்பதாக.
You should look into here when Apostle Paul was a Saul, how God touched him. எந்த சூழ்நிலையில அந்த சவுலை பவுலாய் மாற்றும் போது எப்படி ஆண்டவர் அந்த சவுலை எப்படி வரவழைத்தார் என்பதாக. In what situation God brought Apostle Saul into this அங்கு light. தேவன் அவனோடு இடைப்படுகிறார். God is intermedding with him. தேவன் அங்கு நேருக்கு நேராய் பேசுகிறார். God is talking to the Apostle Paul face to face. தேவனின் மகிமையான ஒளியை அவனுக்கு காண்பிக்கிறார். God is shining upon his light over him. கிறிஸ்தவர்களை பிடித்து அந்த அதிகாரியிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நோக்கத்தோடு அவன் பிரயாணம் பண்ணின அந்த சூழ்நிலையில தேவன் அங்கு சவுலை பவுலாய் மாற்றுகிறார். In a situation when he wants to bring all the Christians before the king, that's when God is meeting him. அப்போ பாருங்க, அவன் மாற்றப்படுகிறான். 3 நாட்கள் வாசிக்கிறான். அப்பொழுது அங்கு அதுக்கு பிறகு அவன் தேவனின் வார்த்தையை பிரசங்கிக்கிறான். He's been redeemed and he's fasting for 3 days and becoming a Saul Paul, and then he's coming to the God. பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் பாருங்க. How people are looking at this. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் In Apostles chapter 9, 21வது வசனம். in Acts chapter 9, 21st verse. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்வர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். But all that heard him were amazed and said, Is not this he had destroyed them which called on this name in Jerusalem, and came hither for that intent, that he might bring them bound into chief priest? கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். All that who heard this were amazed. தேவனின் வார்த்தையை இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்று அவன் பிரசங்கிக்கிறதை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். When he preached the Lord in the day Jesus Christ, they were all amazed. அதான் அவரின் ஆச்சரியமான வரவேற்பாய் இருக்கிறது. That is being a pleasing welcome for when this amazed. ஆச்சரியமாய் நம்மை அழைத்த தேவன், He is calling us on his amazement. ஆச்சரியமாய் தேவன் பிரசங்கிக்கிற வைத்த தேவன். He made them praise God in amazement. எவ்வளவு ஞானிகள் இருந்தாலும் இந்த ஞானி வெட்கப்படும்படி தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. In the word of the Lord it is told that God chose the people who are not good at mind to deceive or ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. Let's look into verse 1 Corinthians chapter 1 27th verse. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். But God had chosen the foolish things of the world to confound the wise, and God had chosen the weak things of the world to confound the things that are mighty. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதுதான் ஆச்சரியமான அழைப்பாய் இருக்கிறது, வரவேற்பாய் இருக்கிறது, தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. Here God has chosen the weak things of the world to confound the things that are mighty, which is now here the amazed thing. ஏனப்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றால், Why God is choosing us? 29வது வசனத்துல பாருங்க. Let's look into verse 29. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். That no flesh should glory in his presence. மாம்சமான ஏவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். He did this because that no flesh should glory in his presence. பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. There is nothing here to be felt presence. அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், ரட்சிப்பு, எழுப்புதல் நடக்கிறது என்றால் நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை என்று இந்த வசனத்தின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடும். When there are a lot of meetings happening and where miracles, amazing things happen, it's not because of the flesh, it's only because of his presence. நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இப்படி செய்தேன், ஒன்றுமே எனக்கு நன்றி கடன் சொல்ல இல்லை என்றால் இதை வாசிக்க வேண்டும்.
When you think in yourself that I did this, I did that, there's nothing that I should feel thankful about, you should read this verse. தேவனுக்காக காரியங்களை செய்யும் போது நாம் மற்றவர்கள் நன்றி சொல்வார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. When you do things for the God, you should never expect them to say thanks to you. மனிதர்களுக்கு செய்யும் போது அவர்கள் நன்றி சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தால் அது தப்பல்ல. When you do good things to people and you can expect them to be thankful to you. தேவன் நம்மை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவார். God will mold us and make us useful. அதுக்கு ஏற்ற பாத்திரமாய் இருக்கும் போது இன்னும் மென்மேலும் பயன்படுத்துவார். When you abide to his actions, he will even use you better. பெருமை வந்தால் விழுந்தாய் என்று அர்த்தம். If you have that glory in you, then you are fallen. முதலாவது என்ன காரியத்தை பேசினேன்? ஆச்சரியமாய் நம்மை வரவழைத்த தேவன் எங்க வரவழைத்தார்? அவரின் ஒளிக்குள்ளே நம்மை வரவழைத்தார். First thing that we looked here was God led us into amazement how he brought into the light. அதை நாம் மறக்க கூடாது. That we should never forget. நீ பிறந்த இதிலேயே கிறிஸ்தவன் என்றோனே அதை மறக்க கூடாது. Even if you are a born Christian, you should never forget this. ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்குள்ளே நம்மை பிரித்து எடுத்து அழைத்து வந்தார் என்ற ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் செயல்படுவோம் என்றால் உன்னை பார்க்கிறவர்கள், உன்னை காண்கின்றவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். You should never forget that God brought you into this amazement through the light, and you should be thankful about. இரண்டாவதாக, Second thing, ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் வல்லமையை, அவரின் வல்லமையை வெளிப்படுத்தி ஆச்சரியமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். how is he God manifesting the greater things through his glory? இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் ஆச்சரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில காண பண்ணத்தக்கதாக அவர் செயல்படுவார். In the month of November, God is going to make you look greater things in your life. உவனா என்று பார்க்கத்தக்கதான ஒரு ஆச்சரியமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். God, people are going to look into you and be astonished by the things God will do in your life. பவுலை எப்படி பார்த்தார்களோ அப்படியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தே ஆகும். How people looked at the Apostle Paul, the same thing will happen in your life too. அப்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். God will do such things in your life. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். You should let God do greater things in your life and let it happen. ஆண்டவர் ஆச்சரியமான பெரிய காரியங்களை தேவன் இந்த மாதத்தில் செய்தே முடிப்பார். God will do definitely greater marvelous things in this month. ஆண்டவர் இந்த சபையில சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆமதித்தால் அப்படியே ஆக கடவது என்று தேவன் சொல்லுவார். In this church, if you allow things, God will also let things happen in you. தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். Our God speaks to us. அவர் பேசும் தேவன். He is a God who speaks to இந்த us. சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கேற்ற வசனத்தை தேவன் அனுப்புவார். If you are in this church, God will send you the right word. அனுப்பும் போது நாம் ஆயத்தமாய் இருந்து அதை ரிசீவ் பண்ணும் போதுதான் அது பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. When you are being prepared and receive the word, only then that will give you good things. நாம் இந்த சபையில தூங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் ஒரு அற்புதத்தையும் எதிர்பார்க்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். If you are sleeping in this church, then you can be never expect any good things from God. ஆண்டவரின் வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். God is going to show his power in your life. லூக்கா 11வது அதிகாரம் In Luke chapter 11, 14வது வசனம். verse 14. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். And he was casting out a devil, and it was dumb. And it came to pass, when the devil was gone out, the dumb spake, and the people wondered. பாருங்க, தேவன் அங்க வல்லமையை வெளிப்படுத்தும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். When God is doing mighty things here, and there is a wonderful miracle happening, and people are so astonished. தேவனின் வல்லமை உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்திலே காணப்படும் போது மற்றவர்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். When God's power is happening in your family, around you, others will look at it you so wonderful. என்ன பகுதியில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ அந்த அற்புதம் நடக்கும் போது ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள்.
In what situation you need the miracle to happen, and when it happens, people look at you so amazed. பாருங்க 2 நாளாகமம் Let's look into 2 Chronicles. எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வல்லமை வெளிப்படுகிறது என்று பாருங்கள். Let's see how miracles happen to what kind of people. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 2 Chronicles chapter 16 9வது வசனம். verse 9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஓகே ஐயா. For the eyes of the Lord run and fro throughout the whole earth, to shew himself strong in the behalf of them whose heart is perfect toward him. Herein thou hast done foolishly, therefore from henceforth thou shalt have wars. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. It says, for the eyes of the Lord run to and fro throughout the whole earth, to show himself strong in the behalf of them whose heart is perfect toward him. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, In the behalf of them whose heart is perfect toward him. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். He is a God who reveals his power. தேவனின் வல்லமை வேண்டும் என்றால், அதை பெறணும் என்றால், அவரை தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்துவார். If you want to receive his mighty power, for those who are in a good heart, it will be revealed to him. பாருங்க, சீசர்களை படகுல அனுப்பி விடுகிறார். பாருங்க, Here it says the God is sending the disciples in the sheep. போன கிழமை பார்த்தோம் அல்லவா, In last Sunday we looked at that. அவர்களை தனியாய் அவர் போகாதபடி அவர்களை தனியாய் படகுல அனுப்பி விடுகிறார். He's sending all the disciples in a ship alone. அப்போ அந்த காற்று வருகிறது. When there was a wind, அவர்கள் பயப்படுகிறார்கள், இதிலே அழிந்து போய் விடுவோம் என்பதாக. they were so fearful because they thought they all will die. அவர்கள் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் அனுப்பிட்டார், ஆனால் ஆண்டவர் எங்களோடு வரவில்லையே, நாங்கள் அழிந்து போகிறோமே, எங்களை தனியாய் விட்டு விட்டாரே என்று அவர்கள் நினைத்து பயந்திருக்கலாம். The disciples may have thought God sent us all alone, that he did not come us, that we may all be now defeated. ஆனால் தேவன் அழைத்தவர் தனிமையாய் விடுவதில்லை. A God who called us will never let us be alone. நீங்க எந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, எப்படி வேதனைப்பட்டு இருக்கிறீர்களோ, அவர்களை தேவன் தனிமையாய் விடுகிறதே இல்லை. In whatever situation you are, in what sadness you are, God will never let you alone. அங்கு ஆண்டவர் கடவுளே நடந்து வருகிறார். And God there walked over the sea. அங்கு கொந்தளிப்பு நடக்கும் போது கொந்தளிப்பு நிக்கல, கொந்தளிச்சு கொண்டுதான் அந்த காற்று வீசிக்கொண்டுதான் இருந்தது. There the sea never stopped roaring, but God was walking on it. அவர் போகிறார் பாருங்க, நடந்து கடல் மேலே. He is walking over the ocean to the ship. மாற்கு 6வது அதிகாரம். In book chapter Mark, chapter 6. அதிகாரம் 6வது அதிகாரம் 51வது வசனம். Mark chapter 6 verse 51. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். And he went up into the ship, and the wind ceased, and they were sore amazed in themselves beyond measure, and wondered. இதில நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், Here what we should focus. அவர்கள் இருந்த படவிலே ஏறினார். He went up into the ship, அப்பொழுது காற்று அமர்ந்தது. and the wind ceased. பாருங்க, அவர் நடந்து வரும்போது காற்று அமையல, அது அமைதலா இல்லை. The wind did not cease when God was walking over the ocean. அவர்களின் படவிலே ஏறின உடனே அது அமைதலாயிற்று. Only when God went into the ship, the wind ceased. அப்போ இதுல என்ன புரியணும் பாருங்க, Here what we should understand, புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. we should not be. தேவன் செய்ய வேண்டிய காரியத்துல அனுமதிக்கும் போது எல்லாம் ஒழுங்காய் நடக்கும். When you let things happen according to the God, it will happen good. அப்போ சீசர்கள் பாருங்க, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
Here the disciples were sore amazed in themselves beyond measure and wondered. பாருங்க, மிகவும் பிரமித்து தங்களுக்குள்ளே என்று சொல்லப்படுகிறது. Among themselves they were sore amazed in ஏன் themselves. தங்களுக்குள்ளே என்றால் அவர்கள் முதல் புலம்பினார்கள். பாருங்க, Why within themselves? Because they were the ones who were complaining before. புலம்பின பிறகு ஆண்டவர் கடலிலே நடந்து அங்கு படகுல ஏறனோன்னு அற்புதம் நடக்கிறது. பாருங்க, அவர்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். When these things were happening, when God came into the ship and the wind ceased, they were so amazed. அதான் ஆண்டவரின் வல்லமை வெளிப்படும் போது ஆச்சரியப்படத்தக்கதாகத்தான் கர்த்தர் செய்வார். When the miracles happen, it will be out of amazement and beyond measure. பாருங்க, அப்போஸ்தல காலத்துல When the times of apostles, தன் தாயில் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் அங்கு எழும்பி நடக்கத்தக்கதாக தேவனின் வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. where we could see a man was born limp from birth, but he was able to walk back after the miracle of God. அங்கு 40 வருஷமாய் அவன் நடக்க முடியாத சப்பானியாய் இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். Until his 40th years of age, he was not able to walk and was begging on the streets. தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தவன் இவன் தானா என்று ஜனங்கள் பார்க்கிறார்கள். People were looking at these things very amazement when the guy who was on the outside of the church and was begging on the streets. இவன் தானா என்ற அர்த்தம் என்ன? இவன் சப்பானியா இருந்தவன் இப்போ எழும்பி துதித்து நடந்து கொண்டிருக்கிறதை ஜனங்கள் பார்த்து இவன் தானா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். பாருங்க, Why this amazement here? Because he was begging for 40 years on the street of the church, but now he is able to walk. அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். When these kind of miracle happened in his life, people were so amazed and watched at it. பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் போது ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் செய்வார். When miraculous things happen in your life, people will look at it very amazed. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். You should anticipate for such a great miracle in your life. முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். We should seek God with your whole heart. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். Only if you have a pure heart, only God will then reveal the miracle to you. பாருங்க, சங்கீதக்காரன் 118 சங்கீதத்துல Let's look into Psalms 118. 22 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கெல்லாம் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. In verse 22 and 23, the stone which the builders refused is become the headstone of the corner. This is the Lord's doing. It is marvelous in our eyes. பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. This is the Lord's doing. It is marvelous in our ears. உன்னை புறக்கணிக்கும் போது தேவன் அந்த புறக்கணிக்கிற இடத்திலேயே உன்னை நிற்கச் செய்து ஆச்சரியமாய் நடத்துவார். When you are not being treated well, at the same place God will lift you up and people will look at you. சத்துருக்கள் நினைப்பார்கள், இவர்கள் விழுந்தார்கள், எப்போ விழுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் தேவன் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து அந்த சத்துருக்கள் பார்க்கும்போது, அவர்களின் கண்களினால் பார்க்கும்போது ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். Before the eyes of the enemy, they may think when you will fall down, but God will do greater thing and they will look at it with your eyes. பாருங்க, அப்படியான செயல்கள் தேவன் செய்வார். God will do such greater things in you. எஸ்ஐயா 29வது அதிகாரம் In Isaiah 29, 14வது வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். in verse 14, therefore, behold, I will proceed to do a marvelous work among this people, even a marvelous work and a wonder, for the wisdom of their wise men shall perish,
and the understanding of their prudent men shall be hid. அதனாலே இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். He says, I will proceed to do a marvelous work among this people. அன்று சொன்னார் இந்த ஜனங்கள், இன்று சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்பதாக. That day he said this people, and today he is telling to this people. இன்னும் கொஞ்ச காலத்திலே In shorter time, லீபோனே செழிப்பான வயல் வெளியாக மாறும். he's saying the Lebanon, you will become perishful. செழிப்பான வயல் வெளி காடாக எண்ணப்படும். For the wisdom of their wise men shall perish. இன்னும் கொஞ்ச காலத்திலே In some time, லீபனோன் செழிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். he will change the Lebanon to be perishful. அந்த செழிப்பு வெளி காடாக எண்ணப்படத்தக்கதாக தேவன் செழிக்க பண்ணுவார். The same perishment, it will be all around. எஸ்ஐயா 29வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். Is it not yet a very little while, and Lebanon shall be turned into a fruitful field, and the fruitful field shall be esteemed as a forest? பாருங்க, ஆண்டவர் செழிப்பாய் தான் மாற்றுவார். Here God says that he will be as perishful as அது a forest. இன்னும் கொஞ்ச காலத்திலே. In a very little while. 20வது வசனம். In verse 20, கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். for the terrible one is brought to naught, and the scorner is consumed, and all that watch for iniquity are cut off. கொடியன் அற்று போகத்தக்கதாக தேவனின் வல்லமை வெளிப்படும். The terrible one is brought to naught. இல்லாமல் போகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். He will change as the corner is consumed. அது தேவனின் வல்லமை அது காரியத்தை செய்யும். The God's power will do this. முதலாவது ஆண்டவர் ஆச்சரியமான அந்த ஒளிக்குள்ளே நம்மை வரவழைத்தவர். First we saw that God brought us into the amazement from the darkness. இரண்டாவது அவரின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆச்சரியமான காரியம் நடக்கும். Second, we saw that God will let us see amazing things in our life. மூன்றாவது காரியம், Third thing, அவர் ஆலோசனை கர்த்தர். He's a God who gives us counsel. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். He's a God who is great in doing counseling. பாருங்க, சில பேருக்கு ஆலோசனைனா பிடிக்காது. For some people, they don't like advices. ஆலோசனை சொன்னா அது புரியாது. If you counsel them, they will not understand. ஆனால் தேவன் ஆலோசனையின் கர்த்தராயிருக்கிறார். He is a God of counselor. அவர்களுக்கு விரும்பின வார்த்தை வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்பார்கள். They will say hallelujah and praises when they listen to the words that they அப்படி like. நாம் இருக்காதபடி தேவன் எந்த நேரத்தில் ஆலோசனை சொல்லுகிறாரோ அந்த ஆலோசனையின்படி நடக்க நாங்கள் முயற்சிக்கணும். We should not be like that, and whenever God gives us a counsel, we should listen to it. பாருங்க, புடிக்காட்டி மூஞ்ச திருப்பிடுவாங்க. பாருங்க, They will turn away if they don't like the counseling. வாக்குத்தத்தம் வந்தா ஸ்தோத்திரம் 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 நன்றி என்று சொல்லுவார்கள். If it's a promise, they'll accept it. இல்லாட்டி அக்செப்டே இருக்காது. Otherwise, they will not agree to that. எஸ்ஐயா 28வது அதிகாரம் In Isaiah chapter 28, 29வது வசனம். in verse 29, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். this also cometh forth from the Lord of hosts, which is wonderful in counsel and excellent in working. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. This is also cometh forth from the Lord of hosts. அவர் ஆலோசனையின் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவருமாயிருக்கிறார். He is being wonderful in counseling and excellent in working. சில நேரம் ஆலோசனை பரத்தில் இருந்து வரும்போது, Sometimes when counsel comes from the Lord, தேவனின் வார்த்தையின் மூலமாய் வரும்போது, through the word of the Lord, இது நடக்குமா, we should not doubt that இது will happen. நமக்கு இல்லப்பா இந்த ஆலோசனை We should not think that it is not for us. என்று சொல்லும்போது When we say like that, ஆச்சரியமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது. it will not happen. யோசுவாவின் காலத்துல பாருங்க, Let's look into Joshua's life. யோர்தான் முன்னிட்டு நிற்கிறது. The Jordan is before them. ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க.
God is giving an advice here. அது கொந்தளித்து கொண்டு அங்கு ஓடுகிற அல்லை பயங்கரமா இருக்கும் போது ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், When the river was arousing and very active, God is giving an advice to Joshua. பொட்டியை சுமக்கிற ஆசிரியர்களை உங்க முன்னுக்கு அனுப்பி அவர்களின் பாதம் படும்போது அங்கு ஆச்சரியமான காரியம் நடக்கும் என்று யோசுவாவோடு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். God is telling to Joshua, let the people who are carrying the box go inside, and when their feet touches the water, there will be a miracle. என்னப்பா இது பயங்கரமான இந்த மோட்டுத்தனமான ஆலோசனையா இருக்கிறது என்று அவர் யோசுவா சொல்லல. Joshua did not say, what a kind of bad idea is this. இது தடையா இருக்கிறது, இந்த தடையை மேற்கொள்ளணும், நீங்க இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்கல. He did not question the God that this is an obstacle, is this how we overcome that? தேவனின் ஆலோசனை வரும்போது அப்படியே செய்தார்கள். அவர்கள் ஜோர்தானை கடந்தார்கள். When they listened to God as it is told, where they were able to cross the Jordan. அதே போலதான் தடை, எரிகோ தடையாய் இருக்கிறது. When you see the Jericho was also like எரிகோ மதில் தடையாய் இருக்கிறது, அவர்கள் முன் செல்ல போகாதபடி தடையாய் இருக்கிறது. The Jericho fort was also before them as an obstacle. இப்ப சொல்றார் ஆண்டவர், அதை சுற்றி வாருங்கள். When God is telling them to come across them, அமைதியிலா சுற்றி வாருங்கள். they asked him to be quiet and around. தேவனின் ஆலோசனைப்படி அவர்கள் செய்தார்கள். தேவன் அந்த எரிகோ மதிலை அங்கு சமபடியாய் மாற்றினார். பாருங்க, When they listened to the God's counsel and did as he saw it, the fort was back to ground. பாருங்க, ஆலோசனை வரும்போது ஆச்சரியமான காரியத்தை செய்வார் என்று நாம் புரிய வேண்டும். When the counsel is from the God, we should understand it is going to do miracle things. ஒரு ஸ்திரீ ஆனவள் இந்த காலத்துல பாருங்க, ஒரு ஸ்திரீ ஆனவள் அங்கு சபையில நடக்கிற காரியங்களை அவள் கவனிக்காதபடி ஊழியர்களை தேடி தேடி போனாள். In one day that there was a woman who was not concentrating on the church but was seeking the priest. பாருங்க, அற்புதம் அதிசயம் அடையாளங்கள் செய்கிற தீர்க்கதரிசிகளை நோக்கி அவள் கடந்து போகிறாள். ஆண்டவரின் ஆலோசனை, ஆண்டவரின் சித்தம் தெரியலே என்று அலைந்து திரிகிறாள். பாருங்க, She was wandering to know the will of God by seeking the people who do prophecies and miracles. அப்போ ஜெபிச்சிட்டு ஒரு ஆள் சொல்லும் இப்படி, மற்றாள் சொல்லும் இப்படி, அந்த சகோதரி குழப்பத்தின் சூழ்நிலையில அவள் கடந்து போகிறாள். Each priest was giving a different prayer and different counsel, and she is getting confused. ஒரு பெரிய ஊழியக்காரன் சபையில் நடத்துகிற எத்தனையோ சபையை நடத்துகிற ஊழியக்காரத்துல கடைசியா போயிட்டாங்க. பாருங்க, At last she went into a pastor who is leading a very big church. அவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் ஆவிக்குரிய சபைக்கு போகிறாயா? And the pastor asked the women, are you going to a fruitful church? ஒவ்வொரு ஞாயிறும் தேவனின் வார்த்தை வருகிறதா? Are you listening to the word every Sunday? அதை கவனிக்கிறாயா? Are you listening to the word? அவள் முழுசு ஆரம்பிக்கிறா. பாருங்க, அங்கு பார்வையே சரியில்லாதபடி பார்க்கிறாள். She is not able to comprehend what is he asking. அப்போ அந்த ஊழியனுக்கு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கும் பாருங்க. அப்போ தெரிஞ்சிருக்கும், உன் சபையில பிரசங்கிக்கிற வார்த்தையை நீ கேட்காதபடி அலைந்து திரிக்கிறாய், அதுதான் ஆச்சரியமான காரியம். அந்த சித்தம் உனக்கு புரியவில்லை என்று அந்த ஊழியனுக்கு புரிந்து விட்டது. The pastor now understood the problem, that she is not able to receive the word from the church, and that's a problem. அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஒவ்வொரு ஞாயிறிலும் அமைதலா இருந்து தேவனின் வார்த்தை வரும்போது அதை உன்னித்து கவனி, அப்பொழுது தேவனின் ஆலோசனை வரும். அந்த ஆலோசனைப்படி நடந்தால் உனக்கு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் என்று அவர் அனுப்பிவிட்டார். பாருங்க, He gave an advice that go to your church every Sunday, listen to the word, understand it, then God will send his counsel and it will be of your good. தேவனின் ஆலோசனை வரும்போது நீங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும். When the God's counsel come to you, you should be focused. எந்தெந்த சபையில ஆண்டவர் உங்களை அங்கு அனுப்பி இருக்கிறாரோ, அமைதலா இருந்து தேவனின் வார்த்தையை உன்னித்து கவனிக்கும் போது தேவன் ஆச்சரிய விதமான ஆலோசனை உங்களுக்கு தந்து ஆச்சரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். If God has placed you in a church, you should stand still, listen to the God, and then
When you listen to the God, he will do greater things for you. அப்போ தேவனின் சித்தமும் புரியும், தேவனின் நோக்கமும் புரியும், தேவனின் அற்புதத்தை ஈஸியாய் நீ பெற்றுக்கொள்வாய். Only then you will understand the will of God and you can receive the blessings so easily. அப்போ தேவனின் ஆலோசனை வரும்போது அசட்டை பண்ணாதபடி நீங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். When the God's counsel is given to you, you should accept it and then it will be happening. பாருங்க, யுத்த நாளில இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள். On the day of the battle, the Jerusalemites are going. யுத்தம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையில அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். In the environment of the battleground, they are preparing for themselves and going into the war. தேவனின் வார்த்தை வருகிறது, தேவனின் ஆலோசனை அவர்களுக்கு நேராய் வருகிறது. The God's word is coming into them. 2 நாளாகமம் In 2 Chronicles 20வது அதிகாரம் chapter 20 15வது வசனம். verse 15. சகல ஜூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. And he said, hearken ye, all Judah and ye inhabitants of Jerusalem, and thou King Jehoshaphat, thou saith the Lord unto you, be not afraid nor dismayed by the reason of this great multitude, for this battle is not yours but God's. இப்ப யுத்தம் பண்ணுகிற அந்த இடத்துல நிக்கிறார்கள் பாருங்க. They are standing in the place where the battle is. எல்லாம் ஆயுதத்தோடு ஆயத்தமாய் நிக்கிற நேரத்துல தேவனின் ஆலோசனை வருகிறது பாருங்க. When they are all prepared for the word, and there is the word coming from the Lord. சகல யூதா கோத்திரத்தாரே, all Judah and the inhabitants of Jerusalem, எருசலேமின் குடிகளே, inhabitants of Jerusalem, ராஜாவாகிய யோசுவாவத்தே கேளுங்கள். and thou King Jehoshaphat, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். he says, be not afraid nor dismayed by the reason of this great multitude. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையதாய் இருக்கிறது. For the battle is not yours but God's. பாருங்க, அவர்கள் அமைதலாய் இருந்தார்கள், தேவனின் ஆலோசனையை கேட்டார்கள், அப்போது தேவன் ஜெயத்தை கொடுத்தார். பாருங்க, Here we see the people listen to the word, they were quiet, and then God gave the victory to them. அது 17வது வசனத்தை வாசிப்போம். In verse 17, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஜூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ye shall not need to fight in this battle. Set yourselves, stand ye still, and see the salvation of the Lord with you. O Judah and Jerusalem, fear not, nor be dismayed. Tomorrow go out against them, for the Lord will be with you. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். Set yourself, stand ye still, and see the salvation of God with you. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். Tomorrow go out against them, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். for the Lord will be with you. கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது When God is with you, அங்கு ஜெயம் தருகிற தேவனின் வல்லமை அங்கு வெளிப்படும். the God who is giving the victory will be revealed. தேவனின் ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். We should be like a people who listens to the God's word and abide to them. தேவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து செய்யும்போது ஆச்சரியமான காரியங்களை இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய தக்கதாக காணத்தக்கதாக கர்த்தர் செய்வார். When you listen to the God and act only to the God's word, then in the same man God will lead you miraculous things in your life. அதான் சங்கீதக்காரன் எத்தனையோ அற்புதங்களை பெற்றவன். When you see in the book of Psalms, he has received a lot of miracles. 139வது சங்கீதம் In Psalms 134, 17வது வசனம். 139வது சங்கீதம் 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். how precious also are thy thoughts unto me, O God, how great is the sum of them.
தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். How precious also thy thoughts unto me, O God. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. The psalmist says, how great is the sum of them. அருமையாயிருக்கிறது ஆலோசனை. The thoughts, God's thoughts are so precious. அந்த ஆலோசனையின்படி கீழ்ப்படிந்து செய்தோம் என்றால் ஆண்டவர் நீங்க நினைக்காத ஆச்சரியமான பெரிய காரியங்களை தேவன் செய்வார். When you do things according to the God's thoughts, God will do things beyond your comprehension. நாலாவதாக கடைசியாக Fourth, let's look at it. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். Until it is understandable, God will do greater things. நீங்கள் பலப்படும் மட்டும் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். Until you become stable, God will do great things. அப்படித்தான் இந்த ராஜா ஊசியா ராஜாவை ஆண்டவர் 16வது வயதிலேயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். That's how the king of Uzziah is becoming a king in the age of 16. அவன் தகப்பன் செய்த அந்த தேவனின் பயபக்தியோடு காரியங்களை செய்யும் போது தேவன் அவனோடு இருந்து ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். When he did things according to the will of God, God is doing wonderful things in his life. அவன் பாருங்க 16 வயதுண்ட சும்மா சின்ன பிள்ளைத்தனத்தின் படிதான் யோசிப்பான். ஆனால் தேவனோ அவனோடு இருந்து அவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமான ஆச்சரியமான காரியமாயிருந்தது. He is only age 16 and he is doing things, some will do things according to the age, but Hosea here is doing greater things because God is with him. அதை பார்க்குங்க, வீட்டிலே போய் வாசிங்க. 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தில் அவன் 1 - 15 வரைக்கும் அவன் செய்த ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். You should go home and meditate in 2 Chronicles chapter 16 verse 1 to 15. பாருங்க, இப்போ 15வது வசனத்தை வாசிப்போம். Here let's read verse 15. 2 நாளாக இங்கே இருக்கிறீங்களா? 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனம். 2 Chronicles chapter 26. கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. And he made in Jerusalem engines invented by cunning men to be on the towers and upon the bulwarks, to shoot arrows and great stones withal. And his name spread far abroad, for he was marvelously helped till he was strong. பாருங்கம்மா, பெரிய காரியங்களை கர்த்தர் அவனை கொண்டு செய்கிறார். God is here doing marvelous things through him. அப்படி அவன் கீர்த்தி வெகு தூரம் பரப்பிற்று. Through them his name was spread across. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, And for he was marvelously helped till he was strong. அவன் தன் தகப்பனாகிய அமெத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். He did things just like his father before the will of God. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை நாங்கள் பேச வேண்டும், பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும். Before the eyes of the God, we should do things only that are good and righteous. தாவீது 40 ஆண்டுகள் அரசாண்டான். The king of David ruled for 40 years. சாலமோ 40 ஆண்டுகள் அரசாண்டான். Also the king of Solomon ruled for 40 years. ஆனா இவனோ உசியாவோ 52 வருஷங்கள் ஆட்சி செய்தான். But the king of Hosea ruled for 52 years. ஆனா 15 காரியங்கள் பாருங்க, 15வது வசனத்தில் நல்லா தான் போகிறது. இப்போ 16வது வசனத்தை பாருங்க, அவனுக்கு மனம் மேட்டிமையாய் மாறிற்று. When you look in verse 15, all things are going positively, but when you look at verse 16, things are changing. மனம் மேட்டிமை பாருங்க. You see the heart is different here. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. We should not let these things happen to மனம் மேட்டிமை என்றால் கர்த்தர் உன்னை விட்டு விலகி போய் விடுவார்.
When you have this kind of a situation in you, God will not be with you. இந்த 3 காரியங்கள் நாம் செய்யக்கூடாது பாருங்க. மனமேட்டிமை அடையக்கூடாது. You should not have pride in you. வேறு தேவர்களை நாம் சேவிக்க கூடாது. You should not worship any other god. வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாம் இந்த 3 காரியத்திலே கவனமாக இருக்கணும். We should be careful in not doing these 3 things. இந்த மனமேட்டிமை நமக்குள்ளே இருக்க அனுமதிக்க கூடாது. We should never let the pride be with you. வேற காரியங்கள் பாருங்க, சில பேர் பணத்தில் ஆசைப்படுவார்கள், பொன்னில் ஆசைப்படுவார், அதெல்லாம் ஒரு விக்கிரமாய் மாறி வேறு தேவர்களை சேவிக்கத்தக்கதான காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பான காரியமாய் மாறிவிடும். அதில் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Some people like the money or the gold, but that should not lead that we should worship any other god other than our Lord. ஒளியின் தூதனை வேஷத்தை தரித்து பிசாசு உங்களை வஞ்சிக்க கூடும். The Satan would try to deceive us through this way. நல்லாத்தான் அவர்கள் பரிசுத்தத்தை போலதான் செயல்படுவார்கள், பேசுவார்கள், நல்லா கனிகளை கொடுக்கிறவர்களை போல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை நாம் வஞ்சிக்கப்படாதபடி இது எந்த ஆவி என்று நாம் பகுத்தறிந்து செயல்பட வேண்டும். We should have the deceiving spirit in us and should listen to right advice and be with God. இந்த 3 காரியத்தில் நாம் எச்சரிக்கையாயிருக்கணும். We should be careful in these 3 things. தேவன் ஆச்சரியமான காரியம் நிச்சயமாய் செய்வார். God will definitely do marvelous things in us. ஆனால் இந்த 3 காரியத்தை தேவன் அருவருக்கிறார். But God doesn't like these 3 things. அதுக்கு நாம் உடன்பட கூடாது. But we should also not subside to this. இந்த நாளில் முதலாவது ஞாயிறு நவம்பர்ல நிக்கிறோம். Now we are on the first week of November. திருவிருந்து காரியத்தில் நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். We are now going to take part in the Holy Communion. ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். And God has told that He will do marvelous things. தேவனின் ஆச்சரியமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும். And God's greater things will happen in your life. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். God will let His words happen in your life. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He is capable of doing things that beyond our measure and that we cannot comprehend. ஆச்சரியமான காரியங்களை எதிர்பாருங்கள். You should anticipate for marvelous things. ஆச்சரியமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We should be having a seeking heart for this kind of amazement in our life. நாம் யாவரும் எழுந்த வண்ணமாய் Let us all stand up. பிரச்சனை வராதென்று நாம் சொல்ல முடியாது. பிரச்சனை நம் வாழ்க்கையில வரும். நம்மை அழிக்க அக்னி வேற வேற அக்னிகள் நமக்கு வீசப்படும். ஆனாலும் தேவன் நம்மை ஆச்சரியமான விதத்தில் நம்மை நடத்துவார். பாருங்க, நான் ஒரு காரியத்தை தியானிக்கும் போது, வீட்டில் படித்து கொண்டிருக்கும் போது, அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு அக்னி எழும்பத்தக்கதாக விசுவாசம் நமக்குள்ளே ஒரு பற்றி பிடிக்கத்தக்கதான ஒரு வார்த்தையாய் இருந்தது. எலியா என்ற தேவ மனிதனை குறித்து 2 ராஜாக்கள் எடுப்போம். 2 ராஜாக்கள் நமக்கு வேதனைய வர சூழ்நிலைகள் அனுப்பப்படும். போராட்டம் வர எதிராய் பிசாசானவன் நமக்கு எதிராய் எழும்புவான். ஜனங்களை எழுப்ப விடுவான். சூழ்நிலை நமக்கு எதிராய் எழுப்பப்படும். சோர்வுகள் நம்மை தாக்க கூடும். ஆனால் எலியாவை புடித்து கொண்டு வரத்தக்கதாக இராணுவத்தை அனுப்புகிறான். பாருங்க, எலியா என்ன விதமாய் சொல்லுகிறான் பாருங்க. தலைவனையும் 50 பேர் அவர்களோடு கூட 50 பேரையும் எலியாவை பிடிக்க அனுப்ப அந்த கொண்டு வர அனுப்பும் போது எலியா ஒருவனாய் நின்று என்ன சொல்லுகிறான் பாருங்க. 1வது அதிகாரம்
10வது வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பாருங்க, எலியா சொல்லுகிறான், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. நான் தேவனுடைய மனுஷனானால், ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் தேவனுடைய மனுஷனானால் எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் அழிந்து போகத்தக்கதாக தேவனின் வல்லமை, தேவனின் ஆச்சரியமான காரியம் நடந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். என்ன தடை இருக்கிறதோ அந்த தடைக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும், கட்டளையிட வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் தேவனுடைய பிள்ளையானார், தேவனுடைய ஊழியனானார், அந்த பால் பரத்திலிருந்து வானத்திலிருந்து அற்புதம் தோன்றட்டும், அதிசயம் தோன்றட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான பெரிய காரியங்கள் நடந்தே ஆகட்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளால் விசுவாசத்தோடு நான் தேவனுடைய மனுஷனானார் கட்டளையிட வேண்டும். உங்களுக்கு எதிராக எழும்புகிறதா? நான் தேவனுடைய மனுஷியானால் நான் ஜெபிக்கிற காரியங்கள் அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் நடந்தே ஆகும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். திருவிருந்துக்கு முன்பதாக நமக்கு எதிராக எழும்புகிற என்ன சிந்தையாய் இருக்கட்டும், என்ன போராட்டமாய் இருக்கட்டும், என்னென்ன காரியமாய் இருந்தாலும் அந்த காரியத்துக்கு விரோதமாக இப்படித்தான் நாம் ஜெபிக்க போறோம். என் தேவனாகி கர்த்தர், நான் தேவனுடைய பிள்ளையானால், தேவனுடைய மனுஷனானால் அந்த காரியத்தில் எனக்கு வெற்றி உண்டாகும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் என்று நீங்கள் கட்டளையிட வேண்டும். இப்பொழுதே நீங்கள் ஜெபிங்கள், உங்களுக்காகவே நீங்கள் ஜெபிங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நான் தேவனுடைய ஊழியனாய் இருந்தால் இந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யும். இந்த இடத்துல இருக்கிறவர்கள் மத்தியில தேவன் அற்புதம் செய்யும். தடைகள் நீக்கப்படுவதாக, வியாதிகள் ஒழிக்கப்படுவதாக, அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக, தேவனின் சித்தம் நடப்பதாக, அது பரத்திலிருந்து உண்டாகத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாக, கர்த்தர் மாற்றும்படியாக ஒரு அற்புதமான அதிசயமான காற்று வீசட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனின் வல்லமை வீசட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனின் கரம் அதை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால். பெரிய காரியங்களை உன் பிள்ளைகளின் இந்த இடத்தில் இருந்து எத்தனை பேர்கள் எத்தனை காரியத்திற்காக ஜெபித்தார்கள் அத்தனையும் நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இப்போ திருவிருந்துக்கு கடந்து போக போகிறோம். எல்லாரும் ஆயத்தப்படுங்க. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. திருவிருந்துக்காக எல்லாரும் ஆயத்தப்படுங்க. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Oh Jesus. Yes Master. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. Yes Master. Oh Jesus. Rabba shaka da ya ba ka da da ba ka da da ba. Re ba da da ba da ba ka da na ma ga ba ka shaka da da. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே திருவிருந்துக்கு உன் ஜனம் ஆயத்தப்படுவதாக. திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணத்தக்கதாக தேவனின் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா
ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு வல்லமை வெளிப்படட்டும். தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த திருவிருந்து காரியத்தில் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் வருமளவு இந்த காரியத்தை ஆண்டவரே நினைவு கூறுங்கள் என்று சொன்னீங்க, நினைவு கூறுங்க என்று சொன்னீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நினைவு கூறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நினைவு கூறும்படியா ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே, நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர். தேவ ஆவியானவர் கிரியை செய்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை பானம் பண்ணும் போது அவர்களுக்குள் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆச்சரியமான காரியத்தை நீ செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இந்த பந்தியிலே பங்கு கொள்ளத்தக்கதாக வேண்டிக் கொள்கிறேன். வாங்க, வந்து பங்கு கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரோடு நாங்கள் பேசுவோம், ஆண்டவரோடு பேசுவோம். எங்கள் காரியங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு சிந்தைகள், ஒவ்வொரு பேச்சுகளும், ஒவ்வொரு நினைவுகளும், ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தா, வேண்டி நிற்கிறோம் கர்த்தா. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் தான் எல்லைகளை பெரிதாக்கிறவர், எங்களை சுத்திகரிக்கிறவர். ஆண்டவரை உம்மை நினைவு கூறுகிறோம். நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு கர்த்தா, எங்களுக்காக எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து முடித்தீங்க சிலுவையிலே. ஆண்டவரை பாடுபட்டீங்க, ஆண்டவர் துப்பப்பட்டீங்க, ஆண்டவர் வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே நினைவு கூர்ந்து கர்த்தாவே நாம மகிமைப்பட காரியங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பானம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசுனீங்க, எங்களோடு இடைப்பட்டீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே காணிக்கை தசவமாக கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. எங்கள் முழு இருதயத்தோடு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் சமூகத்தில் விதைக்கிறது 30, 60, 100 மடங்காய் கர்த்தர் செய்வார். ஏதோ தானோ ஒன்று கடமைக்கு செய்தோம் என்றால் அது பிரயோசனம் இல்லை. அதுவும் சொல்ல வேண்டிய கடமையாயிருக்கிறது. அது வீண் செலவுகள் கொண்டு வரும், வீணான காரியங்கள் சம்பவிக்கும். நீங்கள் முழு இருதயத்தோடு கொடுக்கும்போது அது 30, 60, 100 மடங்காய் கர்த்தர் செய்வார். நிச்சயமாய் அதை நீங்கள் ருசி பார்ப்பீங்கள். என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறார். தசமபாவம் காணிக்கையை எடுத்து உங்கள் கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே,
எத்தனை பேர்கள் ஆண்டவரே முழு இருதயத்தோடு உமக்கு விதைக்கிறது ஒன்றும் வீணாய் போவதில்லை என்ற ஒரு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு இந்த இடத்துல இருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்கள் போடுகிறது எல்லாம் 30, 60, 100 மடங்காய் கர்த்தர் காணப்படும்படியாய் அறுக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, வீணான செலவுகள் வராதபடி, வீணான ஒன்றும் சம்பவிக்காதபடி கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்கள் ஆச்சரியமான விதத்திலே நடக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சாட்சிகளாய் மாற்றும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்து போடுங்கள் தேவனின் பொட்டியில். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. ஒரு பாட்டை பாடி அதை வாசிங்க. Thank you, Lord. ஒரு சரணத்தை, ஒரு பல்லவியும் ஒரு சரணத்தை. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Holy Spirit of the mighty God. இந்த பாட்டை ஒவ்வொரு ஞாயிறும் படிக்க போகிறோம். முடிக்கும் முன்பதாக இதை படித்துட்டு பாடல் பாடிட்டு நாங்கள் முடிக்க தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, நீங்க தான் பெரியவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் சொன்னப்பட்ட வசனங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஆச்சரிய விதமாய் கர்த்தரின் செயல் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்கள் இவர்களின் வாழ்க்கையிலே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க இருக்கிறதோ, அதெல்லாம் ஆச்சரிய விதமாய் கர்த்தர் செய்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்,
தேவனின் நாமத்தை நாளை சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் படிக்கும் போது போக்குவரத்துல கர்த்தர் கூட இருங்க. வேலை செய்யும் போது வரும்போது பாதுகாப்பு இருக்கட்டும். என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ கர்த்தாவே நீரே நடத்துவீரா, நீரே ஆசீர்வதிப்பீரா, நீரே பெருகி பழகி பெருகத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வருகிற சனிக்கிழமை உபவாச கூடுகை இருக்கிறது, அதை மறந்துடாதீர்கள். 11 இருந்து நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க தக்கதாக கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவரும் மறந்து போகாதபடி டைமுக்கு வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஒன்றும் வீண போவது இல்லை. கர்த்தர் அப்படியான காரியங்கள் ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் செய்வார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் மேல வைத்து நாங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல